I am a student. So you have to find out. Remote வெளியில போறாங்க எங்க கேக்குங்க remote வெளியில போறாங்க இங்கே தான். முன்னாடி இருந்துங்க. முன்னாடி இதுல நடக்குது. உபய ஆபீஸ் Saudi Arabia training coordinator Saudi Arabia அதுக்கு முன்னாடி நவம்பர்ல வந்து HR ஒரு 5 நாள் ட்ரைனிங் சீனியர் மேனேஜர் HR அரேஞ்ச்மென்ட் 5 டாபிக்ல அவங்க நீங்க என்ன Saudi Arabia ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங்காக ஒரு ஆள் வியன்னா கல்பனாங்க ஆசிரியர் 5 நாள் ட்ரைனிங்னா 5வது நாள் பிலிப்பினோ சார் நாளைக்கு போயிட்டு பார்த்துட்டு அவங்க சவுதியிலேருந்து வராங்க நீங்கள் 5வது நாள் டாப்பிக்கே நீங்கள் முடிச்சுட்டீங்களா சரி 5வது நாள் ஒரு ஹனிமூன் இந்த பையனை மாதிரிலாம் ட்ரைனிங் கோஆர்டினேட்டர் அரபு சுத்தமாக இங்கிலீஷே வரல பட் என்னுடைய இவருக்கு வெண்டருக்கு என்னன்னாக்க ட்ரைனிங் கோஆர்டினேட்டர்னால் நிறைய பிஸ்னஸ் வரும் ட்ரைனிங் பிஸ்னஸ் வரும் ஒரு என்ன ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் கேட்கலாம் 3 மணி நேரம் வந்து ரூபா கையில் கோப்பை கேட்டு 2000 நமக்கு முதல் பண்ணாலும் இவங்கெல்லாம் அனுபவப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க பதில் நீங்கள் அங்கே தான் வாங்கணும் கம்ப்ளீட்டட் ஓ வெரி குட் வெரி குட் சார் சுஜீத் கிருஷ்ணன் ஓகே குட் ஆல்ரெடி ரிசீவ் த ஃபர்ஸ்ட் ஒன் Thank you.
இது நீட் கொஸ்டின் லீக் வாங்க. நார்மல் என்ன பார்த்து எல்லாம் வேண்டிட்டு வருவாங்க. இங்கே கேள்வி இங்கே கேட்காதீங்க. நிறைய கேள்வி நம்ம ஆன்சர் தெரியல. அவங்களுக்கு பேசிக்காக இன்ட்ராக்ட் பண்ணுறது தான். டெண்டன்சி இல்லைனாக்கா அவங்க என்ன ஃபுட்டு ஒர்க்கிங் சைடு அவங்க டிபார்ட்மெண்ட் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னாக்கா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி உட்காருவாங்க. பேசிக் ஐடியா வேணும்னா காலையிலேருந்து விட்டு மிக்ஸ் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா வெரி ஃபேமிலியே இருக்குது டீச்சர். அது மெயின் திங். அது வந்துச்சுனாலே உங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு சீனியர் ஜூனியர் ஏன்னா ஸ்பேஸ் கற்றுக்கலாம். இல்லாட்டி நான் வந்து டிவிஎஸ் வாட்சிங் மெயின்டெனன்ஸ் கேம் ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா சீனியரோட போர்டில் ஜூனியர் ஏறி இருந்துருக்கும். அதே மாதிரி கேம் இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 பேர் ஒருத்தர் நிற்க வச்சுட்டு வெளில வாங்குறாங்க. ஜீ வழியாக அப்படியே மேலே இருந்தால் ஒருத்தர் 2 பேர் தோலை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு ஷூ கட்டிட்டு சாக்ஸ் காலோட 2 பேர் கையை பிடிச்சி நின்றுட்டு வெளியில் வருவாங்க. அப்போ எல்லாம் உங்களுக்கு அந்த பால்பாடு எல்லாமே போயிடும். பேசிக் ஐடியா என்னன்னா நெக்ஸ்ட் தெரிவிக்கும். Nobody is there. Don't see if you don't have answer for any question, don't worry, strike off. But you should ensure that you have checked with everybody. That's all. Don't worry. We cannot wait for somebody to get married and get 2 children. It will be too late. Good. Okay, quick. Don't worry. It's not that don't worry. All of you are bachelors. Okay. அட்ரஸ் மிஸ்டர் சுதாகர் சார். இவர் வந்து நாமக்கல்ல இவரோட நேட்டிவ். அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு, டிஸ்டிங்ஷன் பாஸ்டு. அண்ட் இவரோட இது ஃபாதர் தான் இவர் சாரி ரோல் மாடல். ஸோ இவர் ரோல் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா MS தோனி. ஸோ அவர் வந்து
இவருக்கு நிறையா அவரோட பேட்டிகள்லாம் கொடுக்கறது வந்து இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் காலேஜ் டைம்ஸில் வந்து அத்லெட்டாக இருந்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி இவரோட காலேஜ் இவரோட கோல் இன் லைஃப் பார்த்திங்க அப்படின்னா பேன் இண்டியா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. Give a big clap. Good. Yeah, good morning. I am going to address about Mr. Sabarimala. He is from Madurai, studied in KLN College, Madurai. He is basically from EC department. His goal is to make a own brand by his own, and his hobby is to be a cricketer, and his role model is our MD, Mr. Anil Mohan. Thank you. Good. Very good. He is Mr. Hariharan. Complete பண்ண காலேஜ் வந்து சிஎஸ்ஆர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். தென் உங்களோட ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். தென் எங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். உங்களோட கோல் வந்து நியூ டெக்னாலஜி. Good. Very good. Next. Tell me. என்ன சார் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, படிப்பு காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ் காலேஜ் நாமக்கல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரோட ரோல் மாடல் வந்து உங்கள் அப்பா அம்மா தான். நெக்ஸ்ட்டு சாரோட யூத் அப்கமிங் பிளான் வந்து லேண்ட்ஸ்கேப். Good. Give a big hand. Automatically வரணும். That's encouragement, motivation. சார் நீங்கள். So he is Mr. Lohanathan. So he is from Erode and he studied in Erode Senior Engineering College, and his passion of interest in karate, and his role model is his dad. Kerala. She studied at Jodi Engineering College. Her role model is MS Dhoni. She likes cricket. Her growth, goal is growth in personal and career life. Good. Her name is Nandini. She studied in Padimalar Engineering College, BEC department. Her role model is her parents, and her goal is to successful in her career. And I wish அங்கே அட்ரஸ் பண்ணணும் அவங்கள. cricket. ஓகே. குட். Okay, let me introduce my trainer, Pratiksha ma'am. She is from Kanchipuram. All of you kindly pay attention. Avoid talking. She is from Kanchipuram, and she completed her BE in Electronics and Communications Department in Dhanlakshmi Engineering College. And her role model is her parents, and she likes the sports like Kho-Kho, and her goal is to become a good entrepreneur. Good. Good morning all. I am going to introduce her. Her name is Bhuvneshwari. She is from Pune, Tamil Nadu, and she is from college Gurular Arts and Science College. She likes cricket, and her role model is Bruce Lee. And her goal in life is buy a car with a car online. Good. Okay. எங்கள் நேம் பௌர்ணமி. இவங்க வந்து கேரளாவிலேருந்து வராங்க, திரிஷூர் டிஸ்ட்ரிக்ட். இவங்க ஜோதி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காங்க, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். அவங்க கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் லைக் பண்ணுறது வந்து கிரிக்கெட். அவங்க ரோல் மாடல் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான். அவங்களோட கோல் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் ஒரு சக்ஸஸ் லைஃப். Good. Excellent. He is from Madurai, Tamil Nadu, and he completed his graduation from Kalisulingam University and specialized in AAA. And he likes cricket, and his role model is his father, and his goal is to keep his father and mother happily. Good. Next. ஆஃபீஸ் கொலீக் ஹரிகிருஷ்ணன் நேம். நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து வரோம். படித்த காலேஜ் அண்ணாமலை சிதம்பரம். ரோல் மாடல் வந்து உங்கள் அம்மா தான். ஏன்னா அப்பா இல்லை, அவங்க அம்மா தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிறது தான் அவங்களோட. கற்கவேல். இவன் வந்து இசி டிபார்ட்மெண்ட் கலாசிலிங்கம் காலேஜில் படிச்சிருக்கான்.
மாதிரி இவனோட ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். அந்த மாதிரி இவன் வந்து பேசிக்கலாக ஆத்லெட் ரன்னர். அந்த இவனோட கோல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சம்திங் நியூவாக பண்ணணும் ஒரு ஃபீல்டில் அப்படின்றதான் என்னோட கோல். Good morning everyone. This is Mr. Sujit Vishnu from Namakkal district. குமாரசாமி காலேஜில் பிடெக் முடிச்சிருக்காங்க. இவனோட ஸ்போர்ட்ஸ் வந்து பாஸ்கெட் பால், அதில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர். அப்புறம் இவனோட ரோல் மாடல் இவங்க அம்மா அப்பா. இவனோட பேஷன் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆளு. Good. Your role model is India Abdul Kalam. Okay, good. Next. I am introducing about Katpriya Dravid. He is native place from Pondicherry and he completed a degree in PhD department in College of Institute of Technology. I am going to introduce Sridhar Sandore. He is from Manapara University. He completed his course in Nanda Engineering College, Europe. His course is role model is MS Dhoni, and his goal is to be a good entrepreneur in food industry. Good. I addressed Mr. Vijay Vidya, and he is coming from Kerala, and his role model as Vijay, and he studied Comms Engineering College, and his role model Vijay, and his goal is traveling. Okay. He is Anurag Kumar. His native place is Kotai. He is completed at Thomas Engineering College, Kotai. He is like to play badminton. His role model is Bharat. His father. Goal is Okay, good. And she studied at LPRC College at Andhra Pradesh in specialized in Tripoli, and her role model is Priyanka Chopra. Then she loves badminton, and her goal is her own business. Good. Good morning everyone. I am going to introduce my friend Abhinanda. She is from Kerala, from Visual district. She just completed her graduation in ECE department from University Engineering College. Her goal is to grow in 4 industries, and her role models is her parents, and she likes to play kabaddi. Good. Okay, she likes to play football. For a change. Okay. ഇത് ഡൊമിനിക് സജി എന്ന പേര്. വീട് വരുന്നത് കേരളത്തിലെ പാലക്കാട് ഡിസ്ട്രിക്റ്റ്. പഠിച്ചത് ജ്യോതി എഞ്ചിനീയറിംഗ് കോളേജിൽ മെക്കട്രോണിക്സ് ബ്രാഞ്ചിലാണ്. പിന്നെ റോൾ മോഡൽ വന്നിട്ട് മോഹൻലാൽ. പിന്നെ ഹോബി വന്നിട്ട് പ്ലേയിങ് ഗെയിം വന്നിട്ട് ക്രിക്കറ്റ്. പിന്നെ പ്രൊഫഷണൽ ഇൻ എഞ്ചിനീയറിംഗ്, അതുപോലെ തന്നെ സെൽഫായിട്ടൊരു ബിസിനസ് സ്റ്റാർട്ട് ചെയ്യാനാണ് ഗോൾ. Good. I'm going to introduce my friend Vishnu. He is from Chennai, Tamil Nadu. He graduated from Anand Institute of High Technology at EC department. His favorite sports is football. He was in his college team. Then his favorite role model is a mom. And also his goal is to implement what he learned in real life. Good. Good. Next. யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜில் ஈஸி முடிச்சிருக்காங்க. அவங்க ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கபடி. அவங்க ரோல் மாடல் வந்து ஒரு கிராஜுவேட். அது ஒரு நல்ல பர்சன். அதனால் அவங்களோட கோல் இஸ் டு ஏர்ன் plenty of money. Good. Excellent. He came from Pollachi, and his native is Pollachi, Nagavam. He completed his robotics and automation degree in Danish Institute of Technology. His favorite sport is cricket. His role model is Virat Kohli. He likes his hard work and attitude, and his goal is to be a role model for his juniors.
குட். நான் வந்து செந்தமிழ் செல்வனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் வந்துட்டு காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காரு. ஈரோட்டில் வந்துட்டு படிச்சிருக்காரு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்காரு. ஸோ இவரோட ஹாபி அப்படிங்கிறது வந்துட்டு மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக. ஸோ கேம்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இவரோட கோல் என்ன அப்படின்னா ஒரு தனியாக ஒரு மியூசிக் பிராண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. மியூசிக் பிராண்டு ரோபோட்ஸை வச்சா இல்லை நீங்களே பாடுற மாதிரி? எப்படி ரோபோட்ஸே எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் இதையும் கம்பைன் பண்ணுங்களேன். இவங்ககிட்டயே ப்ராடக்ட் வாங்கிட்டு பண்ணலாம். ஸோ கிஷோர் ஈரோட்டில் வந்து வந்திருக்காரு. ஐஆர்டி காலேஜில் வந்து படிச்சிருக்காரு. ஸோ இசி டிபார்ட்மெண்ட். இவரோட கோல் வந்து ஒரு எலமெண்ட்ஸ் மாதிரி ஒரு இன்ஸ்பைரான ஒரு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணால் அவன் தான் பிடிச்ச கேம் வந்து கிரிக்கெட். Good morning, I am introducing our coach for me. He has completed his degree at Rajma Engineering College, Chennai. His native is Vedantam. His goal is to get higher position in his company. And sports like this, cricket and badminton. He participated in the zonal level tournament at badminton. His role model is என் பேர் வந்து லோகேஷ். அவரோட நேட்டிவ் வந்து கோத்தகிரி. ஞானேஸ்வரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ரோபோட்டிக்ஸ் இவரோட ரோல் மாடல் வந்து ஜடேஜா. அவரோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட். ரோடு வந்து அவரோட ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணுவோம். குட். இந்த எட்ஜ் கொஞ்சம் தண்ணி இந்த பக்கம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் வாங்குவாங்களா? அது அப்படியே அப்படி காமிச்சு அது அந்த நடுவில் வை. அதுக்கு மேலே ரொம்ப டைட், ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிக்கலாம் மறுபடியும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் ஸ்கொயர் மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. கிராஸில் ப்ளேஸ் பண்ணுங்க. இருக்குங்களா? அதில் வந்து நீங்கள் சேம் ஸ்கொயர் ஷேப்லேயே வைக்காம கிராஸில் திருப்பி வைங்க. அப்படியே விட்டுருங்க. ரொம்ப R&D பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். Now stand, we will take a photo.
Graduated in Jodhi Engineering College. Also, he was a football player. His role model is his dad and mom, and also his goal was to build a happy family and want to take care of his mom and dad. Thank you. Super, excellent. Okay, next team. வாங்க குயிக்கா ரெடியாக இருக்கணும். அடுத்த டீம் ஆக்சுவலாக My name is Sanjay. Okay, one second. Okay. கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. கொஞ்சம் தள்ளி. Good enough. Yeah. My name is Sanjay. Okay, all of you kindly pay attention because this introduction is not for me but for you people. So kindly pay attention. I am introducing this கம்பெனி எம்டி எப்போ அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணும். அவர் வந்து இப்போது 21st வந்து நான் ஒசூரில் அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் 22nd வந்து ஏன்னா 20th வந்து அவர் சென்னை போயிட்டான்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து 22nd அவர் ஃப்ரீயாக இருப்பாரா, அவர் சென்னையில் இருப்பாரா இல்லை கோயம்புத்தூரில் இருப்பாரான்னு செக் பண்ணணும். அப்படி சென்னையில் இருந்தாருன்னா நான் அங்கேருந்து கிளம்பி சென்னை போயிடலாம். சென்னை போயிட்டு அவர் அங்கே மீட் பண்ணுறேன். 22nd எனக்கு 3 days தான். ஸோ 22nd நான் சென்னை போய் அவர் மீட் பண்ணுவேன். அப்படி இல்லை நான் சென்னை போய் ரிட்டர்ன் ஆகிட்டார், கோயம்புத்தூர் ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னா நான் 22nd கோயம்புத்தூர் போய் அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு அவர் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 23rd வந்து நான் சென்னைக்கு வந்து எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணேன். ஓகே குட். நெக்ஸ்ட் வாங்க ரீஅப்பாயின்மெண்ட் எங்கேயாவது போனால் நான் ஃபஸ்ட்டு என் சீனியர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாருமே. இந்த மாதிரி ஏன்னா எனக்கு அத்தாரிட்டி இல்லை, பவர் இல்லை திருப்பி அப்பாயின்மெண்ட். ஏன்னா அவங்க தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுக்கணும் நம்ம சீனியர்கிட்ட. கேட்டுட்டு எனக்கு 22nd தான் ஐடியா இல்லை, 23rd முடிஞ்சிருது என்னோட ஒர்க்கு. பட் 24th 25th 28th டேட் வேணாலும் இருக்குது, நான் அப்பையும் பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் இல்லைன்னா 22nd என்னால் பார்க்க முடிஞ்சாலும் நான் பார்க்கலாம். ஓகே, சீனியர் மேலே பழி போடுறாரு பாருங்க. இப்போவே கற்றுக்கிட்டாரு பழகிற பிள்ளை. 22ல் நம்ம மீட்டிங்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கு வந்து அடுத்தது 21st 23rd இருக்குது. 23rd வந்து நீங்கள் எக்ஸிபிஷனில் இருக்கீங்க. ஸோ ஒரு மீட்டிங் கேன்சல் ஆகுதுன்னா ஸோ நம்ம கீப் ஆன் போஸ்ட்பாண்டிங் இருந்தோம்னா அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ எவ்வளோ குயிக்காக அதை பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு அந்த மீட்டிங்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்னை 21st வராரு, நமக்கு பெங்களூரில் 3 o'clock தான் அந்த மீட்டிங். ஸோ இங்கேருந்து பெங்களூருக்கு அரௌண்ட் 300 kilometers இருக்குது. ஸோ இதில் எது ரொம்ப ஈஸியஸ்ட் வே, பை ரோடு சீக்கிரம் போகலாமா இல்லை பை ஃப்ளைட்? ஸோ எது பாசிபிளோ அதை செக் பண்ணிட்டு நம்ம 21st நீங்கள் மார்னிங்கே மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறது, இயர்லி மார்னிங் கூட ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோ ஈகராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இயர்லி மார்னிங் ஃபிக்ஸ் பண்ணி கூட மீட்டிங் முடிக்கலாம். முடிச்சுட்டு நம்ம 21st ஈவினிங் 3 o'clock மீட்டிங்கை நாங்கள் ப்ரொசீஜர் அட்டன் பண்ணிட்டு 22nd நம்ம எக்ஸிபிஷன் ஸ்டால் ஒர்க் பண்ணிட்டோம்னா 23rd நம்ம எக்ஸிபிஷனை ப்ராப்பராக பிளான் பண்ணுறதுக்கு ஸோ 22nd ஃப்ரீ ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால 23rd வந்து நம்ம எஃபெக்டிவாக கஸ்டமர்ஸை மீட் பண்ண முடியும். நம்ம அந்த 24th நம்ம போஸ்ட்போன் பண்ணாலும் என்ன ஆகும்னா ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கான அந்த நம்ம பேஸ்மெண்ட் இது மிஸ் ஆகிடும். இல்லை 22nd நீங்கள் வச்சிங்கனாலும் நீங்கள் 22nd அந்த மீட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு
எக்ஸிபிஷன் மிஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து 21st மார்னிங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு 21st முடிக்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே. எங்கள் டீம் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னாடி சார் சொன்ன மாதிரி தான். ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு 20th கேன்சல் ஆகிற பிளான் வந்துட்டு அவர் வந்துட்டு மேனேஜர் எங்கே போகிறாரு அப்படின்னா சென்னை தான் போகிறாரு. ஸோ வாட் இஃப் நம்ம அவர் கூடயே ட்ராவல் பண்ணி அவர் ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா வந்துட்டு அவரோட ஈவினிங்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நாள் வந்துட்டு ஒசூர் போய்க்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக போய்க்கலாம். அப்படி ஈவினிங் முடியல அப்படின்னா சார் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையிலே மீட்டிங் வச்சுட்டு நம்ம அந்த 21st மீட்டிங் ஒசூரில் பார்த்து முடிச்சுக்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் 22nd வந்துட்டு நம்ம எக்ஸிபிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு 23rd வந்துட்டு எக்ஸிபிஷன் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஃப்ளைட் ட்ராவல் தான் நாங்கள் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஸோ டைமும் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. இந்த செஷன் வந்து எப்படி எதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியலைங்க சார். பட் இதில் வந்து எனக்கு நிறைய திங்ஸ் நான் வந்து புதுசாக கற்றுக்கிட்டேன். விச் மீன்ஸ் எப்படின்னா ஒரு டீம் எனக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி நான் வந்து அதை லீட் பண்ணலாம், அவங்களுக்கு நான் வந்து எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து கொண்டு போகலாம், அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்தெந்த மாதிரியான வேஸில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நான் வந்து எப்படி கேதர் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி ஒரு ஒர்க்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சின்ன லேக் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா. அண்ட் அதே மாதிரி ஜூனியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடித்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ அப்படி என்டர் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நடக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு க்ரூமிங் மாதிரி தான். ஸோ அப்போ நீங்கள் இதிலேருந்து வந்து எப்படி ஒரு டீமை வந்து எப்படி நம்ம லீட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டில் நம்ம வந்து இன்வால்வ் ஆக போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் நமக்கு இருக்கும், அது நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிளாக வந்து எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான திங். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்டெப்த்தாக எப்படிலாம் நீங்கள் வந்து அதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் செஷன். வெல்கம். தேங்க்யூ வெரி மச். நல்லா ஜோரா. I don't know Tamil, so I speak in English. First, when I came to Tamil Nadu, I was literally nervous because I was nervous and lack of confidence. First, I don't know the language, but today I think I can learn 10% of your language, Tamil. And at first, when I came to the company, I thought very important is technical skills, but and our sir also told me that presentation skills very important at first. So today I think I got that confidence, so I can speak openly. There is no one to restrict me my ideas. I got to know that. So I got confident and I can present myself. I can work on the team, and especially that paper construction. I think we don't know the idea that what are they doing, and that's why we fail in that competition. We will be put together and looking forward to work together. குட், எக்ஸலண்ட். ஆக்சுவலி நான் ஒரு ஃப்ரெஷர் தான். இப்போது நான் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வரும்போது என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் இங்கே வரும்போது எனக்குன்னா ஒரு டெக்னிக்கலாக க்ரோ ஆகணும்னு சொல்லி ஒரு தாட் இருந்துச்சு. இப்போ இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வரும். இப்போது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவ் எடுத்து போகணும், எங்கே லேக் ஆகணும் அது பண்ணிக்கலாம், ஓகே பார்த்துக்கலாம், அந்த மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தாட்டில் போகணும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்னா எப்படின்னா, இப்போ இந்த டைமில் நான் போய் இருக்கணும்னா அந்த டைம் முன்னாடி கூட இருக்கலாம், ஆனால் அந்த லேட்டாக போய் இருந்துச்சுன்னா அவங்க நம்மளோட சீனியராக இருந்தாலும் நம்மளோட கற்றுக் கொடுக்குறவங்க இருந்தாலும் டென்ஷனாக தான் செய்வாங்க. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். பிளான் பண்ணணும், ஷெட்யூல் பிளான் பண்ணணும். எப்படின்னா இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு ஷெட்யூலில் நம்ம எப்படி பிளான் பண்ணி வச்சா தான் நமக்கு அந்த ஒர்க் கரெக்டாக நடக்கும். அதுக்கப்புறம் வேறு டீம் ஒர்க்னால் இப்போது நமக்கு இப்போ பண்ண சின்ன கேம்ஸ் நல்லா தெரியும். இந்த சின்ன கேம்ஸ் வந்து நம்ம நல்லா கற்றுக்கலாம். ஒரு டீம் ஒர்க்னா இந்த டீம் ஒர்க் இப்போ 10 பேர் ஒரு டீம் ஒர்க்காக இருக்காங்கன்னா இந்த 10 பேருக்கு தனித்தனி தாட்ஸ் வரும். ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஒரு 10 பேருக்கு 10 ஐடியாஸ் வரும். அந்த 10 ஐடியாவில் எது நல்லதாக இருக்கும், எது எஃபெக்டிவாக இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மீட்டிங்க்கு 9 பேர் அந்த ஐடியாவுக்கு அடாப்ட் ஆகணும்.
ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்குது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 9 பேர் நினச்சா மட்டும்தான் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். 10 பேரும் வேறு ஐடியா கொடுத்து ஒரு ஐடியாவில் வேறு அந்த ஒருத்தருக்கு வேறு தாட் வந்தாலும் அந்த ஐடியா வந்து பெருசாக கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு ஐடியா வந்துட்டாங்கன்னா நீங்கள் 9 பேர் அதை அடாப்ட் ஆகி அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அது ஒரு டீம் ஒர்க்னு சொல்லி. தேங்க்யூ. குட்.